மாதர்மே மதுகைடவக்னி மகிஷ பிராணாபகாரோத்யமே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே கே சண்டமுண்டார்த்தினி நிசைஷீகிருத ரக்த பீஜதனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சினி சம்கராதி துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 6ஆம் நாள் 22/9/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. இன்று அண்ட சராசரங்கை மாளுகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று போற்றப்படுகின்ற அன்னை பராசக்தியை வேண்டி மலைமகளாக அலைமகளாக கலைமகளாக வீரத்தை வேண்டி துர்காதேவி துர்கை அம்பாளை வழிபாடு செய்கின்ற இந்த 3 திதிகள் பிரதமை துதியை திருத்தியை என்கின்ற 3 திதிகளும் இந்த துர்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய நவராத்திரி விரதம் ஆரம்பம். இந்த நவராத்திரி என்றால் 9 நாள் தானே வர வேண்டும், ஏன் 10 நாள் வந்திருக்கிறது? அது 9 நாள் என்பது கிடையாது, 9 திதிகள் அடங்கியது நவராத்திரி. அந்த 9 திதிகள் அடங்கிய இரவுகள் இம்முறை 10 நாளுக்கு அந்த திதிகள் விரிவடைந்திருப்பதனாலே இம்முறை 10 நாட்கள் வந்திருக்கிறது. திதிகள் 9 தான். அந்த 9 திதிகள் சதுர்த்தி திதி 2 நாளைக்கு நிற்பதினாலே ஒரு நாள் கூடுதலாக வந்திருக்கிறது. எனவே இந்த நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்வதோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று அங்கே நடைபெறுகின்ற பூஜைகளில் கலந்து வீடுகளிலே கும்பம் வைத்து கொலு வைத்திருப்பவர்கள், அதேபோல் கல்லூரிகளிலே பாடசாலைகளிலே கலைக்கூடங்களிலே இவ்வாறு நவராத்திரி கொலு வைத்திருப்பார்கள். அவ்வாறான இடங்களிலும் இந்த பூஜை வழிபாடு கலந்து கொள்வதோடு துர்கை அம்பாளுடைய அஷ்டகங்கள் ஸ்தோத்திரங்கள் இவற்றையும் பாராயணம் செய்து இந்த நவராத்திரி இந்த 10 நாட்களுமே அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்குமாம். அந்த 100 பாடல்கள் ஒரு நாளைக்கு 10 பாட்டு வீதமாக அந்த பாராயணம் செய்து கொண்டு வர 100 பாடல்களும் நிறைவு பெறக்கூடியது. இந்த அன்னை பராசக்தியை வேண்டி அபிராமி பட்டர் கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற இந்த 100 பாடல்கள் அடங்கியது. அது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. அதனை நாங்கள் பாராயணம் செய்தாலும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். அம்பிகையினுடைய அருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலும் அதில் அபிராமி பட்டர் ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு சிறப்புகளை மனித வாழ்வுக்கு வேண்டியவற்றை அம்பிகையினுடைய ஆலாவரணைகளை ஒவ்வொரும் தனித்தனியாக சிறப்பாக சொல்லியிருப்பார். அம்பாளை வழிபடுகின்றவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பது போன்ற இந்த 100 பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாம் படிக்க 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 அதை பாராயணம் செய்கின்ற பொழுது நமக்குள்ளே அன்னை பராசக்தி வந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய வகையிலே இந்த பாடல்களை குடும்பத்திலே உள்ளவர்கள் பிள்ளைகளையும் சேர்த்து வைத்து இவற்றையெல்லாம்
ஒரு நாளைக்கு 10 பாடல் வீதம். சரி, நமக்கு 10 பாட்டு படிக்க முடியலையா, ஒரு நாளைக்கு 3 பாடல்களாவது அதை படித்து கொண்டு வருகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் எல்லா சிறப்புகளும் அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். சூழலிலே எங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? எப்பொழுதும் மனித உறவுகளிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதலும் மற்றவரை புறக்கணிப்பதும் இந்த இரண்டுக்கும் இடையில்தான் அதிகமாக பிரச்சனைகள் எழுகின்றன. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுவதென்றால் ஒருவர் மற்றவரிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றாரோ அது அங்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக அல்லது குறைவாக இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையும் கடினமானதாக இருக்கும். இங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு அவரை கடவுளாக, இறைமகனாக, மீட்பராக ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய போதனையின் அடிப்படையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய உறவு நிலையிலே நாங்கள் அயலவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களோடு இருக்கின்ற, எங்களோடு வாழ்கின்ற, எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இந்த இயேசுவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இயேசு யாரை ஏற்றுக்கொண்டார்? அதாவது நாங்கள் இயேசுவை போன்று மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் 100% பூரணமான குறையற்ற மனிதர்கள் அல்ல. எங்களுடைய எதிர்பார்ப்பு தவறானதாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய இமேஜினேஷன், எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற கனவு மனிதர்களாக இந்த உலகத்திலே ஒரு தரம் இல்லை. ஆனால் குறைகள் நிறைகளோடு அன்பின் நிமித்தம் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். கடவுளுக்காக அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி அழகாக சொல்லி இருக்கின்றது. தனியே நாங்கள் படித்தவர்களை, உயர் சாதி மக்களை, அல்லது செல்வாக்குடையவர்கள், அல்லது ஆற்றல் படைத்தவர்கள், அல்லது எங்களுக்கு பயனாக வருகின்றவர்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் எதாய் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பு ஒரு உலகளாவிய ரீதியான பரந்த அன்பாக இருந்தது. இன்னும் சிறப்பாக ஆண்டவர் யாரை அன்பு செய்கின்றார் என்றால் விசேட விதமாக ஏழையர்கள், படிக்காதவர்கள், பல்வேறு துன்பங்களினாலே வருந்துகின்றவர்கள், நோயுற்றவர்கள், சிறுவர் சிறுமியர்கள், இவர்கள், அதாவது சமூகத்திலே அவர்கள் தாழ்ந்து இருக்கின்றவர்களை இன்னும் சிறப்பாக அன்பு செய்தார். அதனாலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் இந்த சின்னம் சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். தீர்ப்பு வழங்குகின்ற நாட்களிலே இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு புசிக்க தந்தாய். அதாவது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் துணை நிற்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே நாங்கள் இயேசுவை வரவேற்கின்றோம். அதனால் நாங்கள் இன்றைய நாளிலே செய்கின்ற அன்பு செயல்கள் எல்லாம், பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் இறைவன், இறைமகன் இயேசு எப்படி மக்களை ஏற்றுக்கொண்டார், ஆதரித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார் என்ற அதை நாங்கள் உதாரணமாக கொண்டு இந்த இயேசுவினுடைய மனநிலையை எங்களிலே தரித்து நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோமாக.
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாகி இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள்.
நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.